வணக்கம். AWS நெட்வொர்க்கிங்க பத்தி நினைச்சாலே கொஞ்சம் சிக்கலா இருக்கிற மாதிரி தோணுதா? ஆனா உண்மையில அது ரொம்பவே எளிமையானது. கவலைப்படாதீங்க. இந்த பகுதியில நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு வெர்ச்சுவல் டேட்டா சென்டரை முதல்ல இருந்து ஒவ்வொரு படியா உருவாக்க போறோம். இது ஒரு கைடட் டூர் மாதிரி இருக்க போகுது. வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். நீங்க ஏற்கனவே பார்த்த பிசிக்கல் நெட்வொர்க்கிங்ல இருக்கிற ரவுட்டர்ஸ், ஃபயர்வால்ஸ், ஸ்விட்சஸ் இது எல்லாத்துக்கும் AWS கிளவுட்ல ஒரு சாஃப்ட்வேர் வெர்ஷன் இருக்கு. அதாவது நாம இனிமேல் கேபிள்ஸையோ இல்ல ஹார்ட்வேரையோ கையாள போறதில்ல. எல்லாமே சாஃப்ட்வேர் மூலியமா தான் கண்ட்ரோல் செய்யப்படும். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும், AWS நெட்வொர்க்கிங் உங்களுக்கு ரொம்ப சுலபமாயிடும். நம்ம பயணத்தோட முதல் பகுதிக்கு போலாம். எந்த ஒரு கட்டடத்துக்கும் அடித்தளம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே மாதிரி நம்மளோட கிளவுட் டேட்டா சென்டருக்கு முதல்ல ஒரு தனிப்பட்ட பாதுகாப்பான இடத்தை எப்படி உருவாக்குறதுன்னு பார்ப்போம். எல்லாத்துக்கும் தொடக்க புள்ளி எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட், அதாவது VPC தான். இதை எப்படி கற்பனை பண்ணிக்கலாம்னா, AWSன்றது ஒரு பிரம்மாண்டமான உலகம். அதுல உங்களுக்கென்ன வேலியிட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட பாதுகாப்பான நிலம் தான் இந்த VPC. இந்த இடத்துக்கு என்ன IP அட்ரஸ் ரேஞ்ச் இருக்கணும், எல்லைகள் எங்க இருக்கணும்னு எல்லாத்தையும் நீங்க தான் முடிவு பண்ணுவீங்க. சுருக்கமா சொன்னா இது கிளவுட்ல இருக்கிற உங்க சொந்த டேட்டா சென்டர். ஒரு நிஜமான டேட்டா சென்டர் மாதிரியே நம்ம VPCயையும் ஒரே இடமா இல்லாம வெவ்வேறு நோக்கங்களுக்காக பல பகுதிகளா பிரிக்கணும். அதுதான் பப்ளிக் மற்றும் பிரைவேட் மண்டலங்கள். அதை எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். சப்நெட்னா என்ன? நம்மளோட பெரிய VPC நிலத்தை சின்ன சின்னதா நிர்வகிக்கக்கூடிய பகுதிகளா பிரிக்கிறோம் இல்லையா? அதுதான் சப்நெட். ஒவ்வொரு சப்நெட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட IP அட்ரஸ் ரேஞ்ச், அதாவது ஒரு CIDR பிளாக்கை ஒதுக்குவோம். உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் நெட்வொர்க்கிங் தெரிஞ்சிருந்தா இது VLAN மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நம்மளோட நெட்வொர்க்கை ஒழுங்கமைக்கவும் பாதுகாப்பை அதிகப்படுத்தவும் இது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்க போறோம். இந்த ரெண்டு சப்நெட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் அது. பப்ளிக் சப்நெட்ஸ், அதாவது பொது சப்நெட்கள், உங்க வெப் சர்வர் மாதிரி இணையத்தோட நேரடியா பேச வேண்டிய விஷயங்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனா பிரைவேட் சப்நெட்ஸ் உங்க டேட்டாபேஸ் மாதிரி ரொம்ப பாதுகாப்பா யாருக்கும் தெரியாம இருக்க வேண்டிய விஷயங்களுக்காக இருக்கு. பொது சப்நெட்கள் இணையத்தோட பேசும், ஆனா பிரைவேட் சப்நெட்கள் பேசாது. இதுதான் நம்மளோட பாதுகாப்போட முதல் படி. சரி, இப்ப நம்ம கிட்ட மண்டலங்கள் இருக்கு. ஆனா டிராஃபிக் எப்படி உள்ளேயும் வெளியேயும் போகும்? அதுக்கு நமக்கு கதவுகளும் நுழைவாயில்களும் தேவையில்லையா? இப்ப அந்த கூறுகளை பத்தி தான் பார்க்க போறோம். நாம உருவாக்குற ஒவ்வொரு சப்நெட்டுக்கும் கூடவே ஒரு ரவுட் டேபிளும் வரும். இத ஒரு டிராஃபிக் போலீஸுக்கு ஒப்பிடலாம். இந்த டெஸ்டினேஷனுக்கு போகணுமா, அப்போ இந்த வழியா போ அப்படின்னு சொல்ற ரூல்ஸ் எல்லாம் இந்த டேபிள்ல தான் இருக்கும். ஒரு டேட்டா பேக்கெட் VPCக்குள்ள எங்க போகணும், இல்ல வெளியே இணையத்துக்கு எப்படி போகணும்னு எல்லாத்தையும் இந்த ரவுட் டேபிள்ல முடிவு பண்ணும். இன்டர்நெட் கேட்வே, அதாவது IGW, இதுதான் நம்ம VPCக்கும் பரந்த இணையத்துக்கும் நடுவுல இருக்கிற பிரதான நுழைவாயில். நம்ம ரவுட் டேபிள்ல இணையத்துக்கு போற எல்லா டிராஃபிக்கையும் இந்த IGWக்கு அனுப்புன்னு ஒரு ரூல் சேர்த்தோம்னா அந்த சப்நெட் ஒரு பப்ளிக் சப்நெட்டா மாறிடும். இது ஒரு 2 வழி கதவு மாதிரி டிராஃபிக்கை உள்ளேயும் விடும் வெளியேயும் விடும். NAT கேட்வேயோட பங்கு ரொம்பவே சுவாரஸ்யமானது. நம்மளோட பிரைவேட் சப்நெட்ல இருக்கிற டேட்டாபேஸ்க்கு சில சமயம் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா? அப்ப அதுக்கு இணையம் தேவை. இந்த NAT கேட்வே என்ன பண்ணோம்னா, நம்ம பிரைவேட் இன்ஸ்டன்ஸை வெளியே இணையத்துக்கு போக அனுமதிக்கும். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம், வெளியே இணையத்துல இருந்து யாரும் தானா வந்து நம்ம பிரைவேட் இன்ஸ்டன்ஸை தொடர்பு கொள்ள முடியாது. இது ஒரு ஒன்-வே கதவு. உள்ள இருந்து வெளியே போகலாம், வெளியே இருந்து உள்ள வர முடியாது. பாருங்க, இந்த அட்டவணை அந்த வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா காட்டுது. IGWன்றது பப்ளிக் சப்நெட்டுக்கு உள்ள வர்றதுக்கும் வெளியே போறதுக்கும் பயன்படும். ஆனா NAT கேட்வே பிரைவேட் சப்நெட்டுக்கு உள்ளே இருந்து வெளியே போறதுக்கு மட்டும்தான் பயன்படும். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, டிராஃபிக் இப்ப நாம நினைச்ச மாதிரி போயிட்டு இருக்கு. அடுத்து நம்மளோட வளங்களை பாதுகாக்க நாம பயன்படுத்த போற அதிநவீன பாதுகாப்பு விஷயங்களை பத்தி பேசலாம். நம்மளோட மெய்நிகர சுவர்கள் மற்றும் காவலர்கள். இந்த மேற்கோள் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. செக்யூரிட்டி குரூப்ன்றது ஒரு வர்ச்சுவல் ஃபயர்வால். ஆனா இது ஒரு பெரிய சுவரா சப்நெட்டை பாதுகாக்காம ஒவ்வொரு EC2 இன்ஸ்டன்ஸுக்கும் ஒரு மெய்காப்பாளர் மாதிரி முன்னாடி நிற்கும். இதுதான் இன்ஸ்டன்ஸ் லெவல் பாதுகாப்பு. செக்யூரிட்டி குரூப்போட முக்கியமான குணம் என்னன்னா, அது ஸ்டேட் ஃபுல்லா இருக்கும். அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு ரிக்வெஸ்ட் உள்ள வர்றதுக்கு நீங்க அனுமதி கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கான பதில் திரும்பி போறதுக்கு அது தானாவே அனுமதி கொடுத்துடும். நீங்க அதுக்கு தனியா ரூல் எழுத தேவையில்லை. இந்த வசதியால ரூல்ஸை நிர்வகிக்கிறது ரொம்பவே சுலபமாயிடுது. இங்கதான் AWSோட பண அடுக்கு பாதுகாப்பு முறையை நம்ம பார்க்கறோம். நெட்வொர்க் ACLs, அதாவது NACLகள் ஒரு கோட்டையை சுத்தி இருக்கிற அகழி மாதிரி முழு சப்நெட்டையும் பாதுகாக்கும். ஆனா செக்யூரிட்டி குரூப் அந்த கோட்டைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு முக்கியமான அறைக்கும் இருக்கிற தனிப்பட்ட காவலர் மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸையும் பாதுகாக்கும்.
பெரும்பாலான நேரங்கள்ல இந்த இன்ஸ்டன்ஸ் லெவல் பாதுகாப்பு தான் நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நம்ம பயணத்தோட உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ நாம இணையத்திலிருந்து வர ஒரு ரிக்வெஸ்ட் நம்மளோட கட்டமைப்பு வழியா எப்படி பயணம் செய்யுதுன்னு படிப்படியா பார்க்க போறோம். இது நாம பார்த்த எல்லா கூறுகளும் எப்படி ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுதுன்னு நமக்கு காட்டும். வாங்க அந்த பயணத்தை அப்படியே பின்பற்றுவோம். படி 1. ஒரு பயனர் உங்க செயலியை அணுகுறாரு. அந்த ரிக்வெஸ்ட் முதல்ல லோட் பேலன்சருக்கு போகுது. படி 2. லோட் பேலன்சர் அந்த ரிக்வெஸ்ட்டை ஒரு பிரைவேட் சப்நெட்ல இருக்கிற வெப் சர்வருக்கு அனுப்புது. பாத்தீங்களா, நம்ம வெப் சர்வர் நேரடியா இணையத்துல இல்ல. படி 3. அந்த வெப் சர்வருக்கு தகவல் தேவைப்பட்டா அது இன்னொரு பிரைவேட் சப்நெட்ல இருக்கிற டேட்டாபேஸை தொடர்பு கொள்ளும். படி 4. கடைசியா அந்த வெப் சர்வருக்கு ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் தேவைப்பட்டா அது நாட் கேட்வே வழியா பாதுகாப்பா இணையத்தை அணுகும். பாருங்க, என்ன ஒரு அருமையான பயணம். முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க செயலிக்கு வர்ற ஒவ்வொரு ரிக்வெஸ்ட்டுக்கும் இந்த முழுமையான, பாதுகாப்பான மற்றும் நம்பகமான பயணம் ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்துல தானாவே நடக்குது. இதுதான் கிளவுட் நெட்வொர்க்கிங்கோட சக்தி. சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க இப்போ ஒரு தொழில்முறை கிளவுட் கட்டமைப்போட வரைபடத்தை உருவாக்கிட்டீங்க. விபிசி, சப்நெட்ஸ், கேட்வேஸ், செக்யூரிட்டி குரூப்ஸ்னு எல்லா அடிப்படை கூறுகளையும் இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. இந்த அடிப்படைகளை வச்சு ஒரு கட்டமைப்பை எப்படி உருவாக்குறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அதையே 1000 முறை எந்த தவறும் இல்லாம எப்படி உருவாக்குவீங்க? இங்கதான் டெராஃபார்ம் போன்ற கருவிகளும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் கோட் அன்ன உலகமும் உள்ள வருது. ஆனா அது இன்னொரு நாள் பார்க்க வேண்டிய கதை.